சூப்பரான முட்டை சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? அப்படியே மட்டன் சுக்கா மாதிரியே இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் நான் 4 முட்டை, பெப்பரு, உப்பு, 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ண விடுறேன். நீங்கள் இட்லி சட்டியில் கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு, தக்காளி நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் குழம்புத்தூள் கொஞ்சோண்டு போட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற விட்டு வச்சுருங்க. அதை அரைக்கணும். அப்புறம் முட்டை நல்லா வெந்து உப்பி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சாச்சு. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், பட்டை, கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் நிறையா போட்டு அது முக்கால்வாசி வதங்கினா போதும். அந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவும் போட்டுட்டு இந்த எக்கை உல்ட்டா பண்ணி பன்னீர் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எடுத்து அதோட அந்த ஆனியன் சாட்டே பண்ணதோடு போட்டு அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவியும் போட்டு அந்த கிரேவி அந்த முட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்போ தான் முட்டை ஜூஸியாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். நம்ம முட்டை சுக்கா ரெடி.